ஹாய், வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோஸ் பிளான்ட் வந்து எப்படி ரீபாட்டிங் பண்ணுறதுன்றத பற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஜனவரி மாதம் இப்போ ரீபாட்டிங் பண்ணிட்டீங்கன்னா பிப்ரவரி 14 அப்போல்லாம் ரோஸ் நல்லா பூக்குங்க. இப்போ நம்ம ரீபாட்டிங் பண்ணி அதுக்கு என்னென்ன தொழு உரம் போடணும், எப்படி ரீபாட்டிங் பண்ணுறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஓகே, ரீபாட்டிங் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம எந்த தொட்டியில் ரீபாட்டிங் பண்ண போகிறோன்றதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணுங்க. முதல்ல அது எந்த செடியை நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்றதையும் கொண்டு வந்து நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையான கொக்கோபிட் கொஞ்சம், தொழு உரம் கொஞ்சம், மண் எல்லாமே எடுத்து வந்து பக்கத்தில் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துக்கலாம். இது பாருங்கள், இது வந்து இதுவும் ஒரு ரோஸ் செடி தான். இதையும் நான் ரீபாட்டிங் பண்ணணும். இது ரொம்ப ஹார்டாக இருக்குது மண். அது முதல்ல வச்சதுங்க. அதனால் இந்த மண் கலவை வந்து சரியாக நான் பண்ணலை. இப்போ நம்ம ரீபாட்டிங் பண்ணால் ரொம்ப சூப்பராக பூக்கும். முதல்ல இந்த செடியை ரீபாட்டிங் பண்ணுவோம். இது ரொம்ப மண் கம்மியாக போயிடுச்சு, ஆனால் செடி நல்லா தான் இருக்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா சுற்றி சுற்றி தட்டிட்டு இந்த பேக் வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆகுதுங்க இந்த பேக்கில் வச்சு. அதனால் பேக் நஞ்சு போச்சு. அந்த பேக்லேருந்து இப்போ நம்ம மண் தொட்டியில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், முதல்ல சுற்றி சுற்றி தட்டிட்டு அப்படியே நம்ம எடுத்துப்போம். அதை அப்படியே எடுத்து வச்சுக்கணும், மண்ணை மொத்தமாக ஊற்ற வேணாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த தொட்டியில் தான் வந்து ரீபாட்டிங் பண்ண போகிறோம். அதில் இருக்க பழைய மண்ணை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஓட்டை இருக்குது பாருங்கள். இந்த ஓட்டைக்கு தான் நம்ம ஒரு சில்லு, பழைய தொட்டி உடஞ்சதெல்லாம் கூட இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். அந்த சில்லை வந்து அந்த இது மேலே வச்சுட்டு முதல்ல வந்து கொஞ்சம் கொக்கோபிட் அதுக்கு போட்டுட்டு, கொக்கோபிட் போட்டிங்கன்னா நல்லா தண்ணி வந்து நல்லா ட்ரைன் ஆகும். அதனால் அடியில் கொஞ்சம் கொக்கோபிட் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு அரை இன்ச்சுக்கு கொக்கோபிட் போட்டுக்கலாங்க நம்ம. அதுக்கப்புறம் மண் கொட்டி வச்சுருக்க மண் பழைய மண் தான். அதை வந்து நம்ம வந்து இப்போ செறிவூட்ட போகிறோம். அந்த மண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சத்து சேர்க்கணும். முதல்ல அந்த மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுதான் தொழு உரம் வச்சுருக்க பாருங்கள் பேக்கில். இந்த தொழு உரத்தை அப்படியே நம்ம கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். ஒரு அரை இன்ச்சு லேயருக்கு அப்படியே போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் கூட போதும். மிக்ஸ் பண்ணலாலும் பரவாயில்ல, அழகாக அது இறங்கிடும். அப்புறம் திருப்பி கொஞ்சம் மண் அதில் போட்டு கொஞ்சம் தொழு உரம் போட போகிறோம். இங்கே பாருங்கள், மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தொழு உரம் போட்டுட்டு அந்த எடுத்த இது வந்து அப்படியே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், மண் அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட தொழு உரம் கலந்து கொஞ்சம் போட்டு விட்டுற போகிறோம். ரீபாட்டிங் ரொம்ப சிம்பிளான ஒரு இது தாங்க. இங்கே பாருங்கள், இதை போட்டு இது வந்து ரோஸ்ன்றதால கொஞ்சம் முள் அங்கங்கே குத்திக்கிட்டே இருந்தது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கு. மற்ற செடிகள்லாம் மல்லி செடிலாம் ரீபாட்டிங் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது முள் குத்துறதால கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போட வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், மண் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து செறிவூட்டுறதுக்காக நாம் தொழு உரம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில். இப்போது ரீபாட்டிங் இதை பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா மண் கொஞ்சம் முக்கால் இது போட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டுட்டு அதை அப்படியே விட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக தண்ணி விட்டுடணுங்க. பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு தண்ணி நம்ம விட போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். அதுக்கு வந்து உயிர் தண்ணி மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே பாருங்கள், இது வந்து கோமியம். இது வந்து நான் பிடிச்சிட்டு வந்து வச்சு ஒரு 6 மாதம் மேலே ஆகுது. ஆனால் கோமியம் கெட்டே போகாதுங்க. இந்த 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 20 ml கோமியத்தை கலந்து நாம் ஃபைனலாக அந்த ரோஸ் செடிக்கு ஊற்றி விடுவோம். இது வந்து உயிர் தண்ணி, பயிர் ஊக்கியங்க. இது ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக வளரும். செடி வாடவே வாடாது. இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 20 ml 1 லிட்டர் தண்ணியில் ஊற்றிட்டு அது மேலே அப்படியே ஃபைனலாக ஊற்றிட்டு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த தொட்டியை ஒரு ஷேடான ஒரு இடத்துல எடுத்துமே நம்ம வச்சிடலாம். ஷேடான இடத்த வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வளரும். ஒரு 1 வீக்கு நம்ம ஷேடிங்காக இருக்க இடத்துல வச்சுடுவோங்க. தண்ணி அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளுக்கு தண்ணியே நம்ம ஊற்ற வேணாம். தண்ணி ஊற்ற வேண்டியது அவசியம் இருக்காது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து ரீபாட்டிங் நம்ம முடிஞ்சு போச்சு. இந்த பேக் வேஸ்ட் தான், இதை தூக்கி போட்டுடலாம். ரீபாட்டிங் எப்போவுமே நம்ம வந்து மண் தொட்டியில் வச்சாதாங்க ரொம்ப நல்லா வரும், சிமெண்ட் தொட்டியை விட. பாருங்கள், இது வந்து முள்ளுன்றால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்த இதை பாருங்கள், துணியை வச்சு கட்டிக்கிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு க்ளவுஸ் இருந்தால் ஏதாவது நல்ல குவாலிட்டியான க்ளவுஸாக இருந்தால் போட்டுட்டு கூட நம்ம எடுக்கலாம். அதில் வந்து என்னென்னா, ரோஸ் செடியில் இருக்க முள்ளை விட அதில் வந்து தொட்டாசினிங்க ஒன்று இருந்ததுங்க, அதுதான் பயங்கர முள் குத்திக்கிட்டே இருந்தது. அதை எடுக்கவே முடியல. அந்த மண் எடுத்த பிறகு தான் அதை எடுத்து போட்டுட்டு இப்போ இதையும் நாம் அந்த மாதிரி ரீபாட்டிங் பண்ணிடலாம். பாருங்க, அப்படியே எடுத்து வச்சுருவோம் முதல்ல. அப்புறம் அதே மாதிரி தொட்டியை எடுத்து இந்த தொட்டியில் தான் நான் ரீபாட்டிங் பண்ண போகிறேன். இதே மாதிரி சில்லை அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொக்கோபிட் போட்டுட்டு அப்புறம் மண் போட்டுட்டு கலந்து போட்டு, இதுவும் கொக்கோபிட் தான். அதை பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் கொக்கோபிட் எடுத்து வச்சுருந்தேன்.
அதையும் போட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோகோபீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மண் கலவை போட்டுட்டு அந்த ரோஸ் செடியை தூக்கி அதில் வச்சிடலாம். இப்போ வந்து கட்டிங் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. ஒரு 1 வீக்கு நம்ம அப்படியே விட்டுடணும். அதை அசைக்கக்கூடாது, ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல எடுத்து போய் வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க. அது நல்லா கொஞ்சம் நல்லா துளுத்து வர வரையும் நாம் அதை ஷேக் பண்ணவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சும்மா இடம் மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா ஷேக் பண்ணிங்கன்னா வேர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும். டிஸ்டர்ப் ஆகாமல் நாம் இதை தூக்கி இப்போ பாருங்கள், இதை தூக்கி அதே மாதிரி வச்சாச்சு. நான் வந்து ஒரு 5, 6 தொட்டி இருக்குங்க ரீபாட்டிங் பண்ணுறதுக்காக. ஆனால் டெய்லி வந்து ஒரு 2 தொட்டி தான் நான் மாற்றுவேன். என்னால் அவ்வளோதான் முடியும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டயர்டாகாமல் இருக்கும். தண்ணி விட்டுட்டு நான் இந்த ரீபாட்டிங் 2 தொட்டி பண்ணிவிட்டேன். டெய்லி ஒரு 2 2 தொட்டியாக மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பேன். பாருங்கள், இந்த ரீபாட்டிங் பண்ணியாச்சு. இந்த ரோஸ் ரீபாட்டிங் பண்ண பிறகு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக பூக்கும். தொழு உரம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குவாலிட்டியான தொழு உரம் இங்கே கிடைக்குது எனக்கு. அதனால் நான் அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு மூட்டை வந்து ₹250. அப்போ வாங்க 6 மாதம் முன்னாடி. இப்போ வந்து எவ்வளோ சொல்லுவாங்க தெரியல. விலை ஏற்றினாலும் ஏற்றிடுவாங்க. ஏன்னா குவாலிட்டியாக இருக்காண்ணா, குவாலிட்டியான தொழு உரங்க. அதில் வந்து நல்லா இருக்குது. அதை தான் வாங்கி வந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ தை மாதத்துக்கு மறுபடியும் 2 மூட்டை சொல்லியிருக்கேன். அதை வந்து நம்ம எல்லா செடிகளுக்கும் போட்டு விடணும். இப்போது ஃபைனலாக அதே மாதிரி அந்த தண்ணி 20 ml வந்து கோமியத்தை கலந்து நம்ம வந்து ஊற்றிட்டு ஃபைனலாக இதை எடுத்து ஒரு நல்ல ஒரு ஷேடான இடத்துல வச்சிடலாம். இன்றைக்கி வானம் மூடி இருக்கிறதால அப்படியே வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல ஷேடிங்கான இடத்துல வச்சு விட்டுடலாம். ரீபாட்டிங் ஓவர் ஆயிடுச்சு. 1 வீக் கழித்து நம்ம இதை வந்து ஷேக் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டு 1 வீக் கழித்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கவாத் பண்ணி விட்டுடலாம். அதாவது ட்ரிம் பண்ணி விடலாம். ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா புது புது இலைகள் வளர ஆரம்பிக்கும். நான் எப்போவுமே வந்து ரீபாட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கவாத் பண்ணுறது கிடையாதுங்க. ரீபாட்டிங் பண்ண பிறகு அது கொஞ்சம் நல்லா அந்த வேர் வந்து அந்த மண்ணுக்கு செட் ஆன பிறகு தான் நான் வந்து கவாத் பண்ணி விடுவேன். இந்த பிளான்ட் வந்து நான் ரீபாட்டிங் பண்ணும்போது வந்து ஒரு 7:30 இருக்கும். 7 o'clock மேலே வந்து எல்லாம் ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு 7:30 ஆகிடுச்சு. இப்படி இருக்குது பாருங்கள் மிஸ்ட்டு. வெயிலே இல்லை இன்றைக்கி. சூப்பராக. நான் இப்போ நம்ம இந்த டைமில் ரீபாட்டிங் பண்ணிட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்காது. கரெக்டாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு. ஒன்றுமே தெரியல கண்ணுக்கு. வரும்போது ஒன்றுமே தெரியல. இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்குது. வானம் மூடிக்கிட்டு இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. மழை வரன்றதால நான் என்ன பண்ணிட்டேன், 2 பாட் மட்டும் ரீபாட்டிங் பண்ணேன். இன்னும் ஒரு 4-5 இருக்குது. அப்புறம் புதுசாக வந்து நம்ம கட்டிங்கில் எப்படி வைக்கிறதுன்றதை பற்றியும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ மழை வருதுன்றால எதுவுமே மழை வந்துருமோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து 2 மட்டும் வச்சுட்டு இப்போ நான் கிளம்பிடுறேன். அடுத்தது வந்து டபுள் பாட்டிங் மெத்தடில் எப்படி ரோஸ் செடி வைக்கிறதுன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.